Welcome viewers. This is future perfect continuous form. இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற கிளாஸ்ல வீடியோல சிம்பிள் ஃபியூச்சர் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பத்தி பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த ஸ்லைட்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டெஃபினிஷன் பாருங்க. நான் இங்க 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். The future perfect continuous also sometimes called the future perfect progressive. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸ் அப்படின்றது ப்ராக்ரெசிவ் அப்படின்றது இஸ் a verb tense that describes action. என்ன ஆக்ஷன் அது டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா that will continue up until a point in the future. நம்ம குறிப்பிட்ட பாயிண்ட் நம்ம குறிப்பிடுறோம்னா அந்த ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் ஒரு பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்குமோ அல்லது பாயிண்ட்ல தொடர்ந்து கொண்டிருக்குமோ இதை நான் குறிப்பிட்டதுன்னா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ நீங்க இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றத பார்க்கும்பொழுது இது எல்லாமே எதிர்காலத்தில் திட்டமிட்டபடி நடக்கக்கூடியது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ் டிஸ்கிரைப்ஸ் த ஆக்டிவிட்டி will have begun some time in the past. பார்த்தீங்களா, சில நேரத்தில் பாஸ்ட் கூட ஆரம்பிச்சிருமா, ப்ரெசென்ட் ஆரம்பிக்கும் ஆர் த ஃபியூச்சர் அண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கண்டினியூ த ஃபியூச்சர். இதே கண்டினியூ ஃபியூச்சராக ஃபியூச்சர்லையும் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா ஓகேவா, இதை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்ம என்ன அப்படின்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக சிந்திக்க வேண்டியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன அப்படின்னா ஒரு செயல் பாஸ்டில் ஆரம்பிக்கலாம். இப்போ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 2 இன்னைக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு செயல் எப்போ ஆகுது அப்படின்னா அக்டோபர் 1 ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அது முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ தொடர்ந்து எப்போது அக்டோபர் 2 தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அக்டோபர் 2 இப்போ பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்னைக்கு இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ எடுத்துக்கலாம். ஓகேவா, இதுவே நாளைக்கும் தொடரும் நாளானைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ நாளைக்கு அக்டோபர் 3, 4, 5 அப்போ இன்னும் 3 days ஃபார் 3 days இன்னும் 3 நாளைக்கு ஃபார் 3 daysனா 3 நாளைக்கு தொடர்ந்தே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். சரி, என்ன இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன அப்படின்னா இப்போ போன செப்டம்பரில் 2வது வாரத்தில் ஒரு செயல் தொடங்குன்னு வச்சுக்கலாம். அந்த செயல் டூரேஷன் எடுத்துக்குவோம், குறிப்பிட்ட 3 நாள் 4 நாள் ஒரு செயல் தொடங்கி அதே பாஸ்டன்ஸில் முடியும். ஓகேவா, ஃபார் 2 days. ஓகேவா, அப்போ பாஸ்டன்ஸில் ஒரு செயல் தொடங்கி ஒரு 2 hours 3 days தொடர்ந்து நடந்து முடிஞ்சுது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தால், ஆரம்பிச்சது எப்பயோ நிகழ்ந்து கொண்டிருந்தால் ஓகேவா, அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே செயலானது நாளைக்கோ நாளான்னைக்கோ இன்னும் 3 நாள் 4 நாள் கழிஞ்சு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை ப்ரெசென்ட்டு அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் சொல்லணும். நம்ம அதை என்ன பர்ஃபெக்ட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் சொல்லணும் நம்ம. ஆக முன்னாடி பாஸ்ட்டு, இப்போ ப்ரெசென்ட்டு, நாளைக்கு நாளான்னைக்கு ஃபியூச்சர். ஆனால் செயல் கண்டினியூஸ் என்ன அர்த்தம், அந்த செயல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கும், நிகழ்ந்து கொண்டு இருந்தது, நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஓகேவா, இதுதான் மீனிங். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கமாக நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இதுக்குரிய அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டரோகேட்டிவ் இந்த 3 நிலையில் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமையும் பாருங்க. ஃபியூச்சர் அப்படின்றது வில் ஷெல், அது உங்களுக்கு தெரியும். பர்ஃபெக்ட் அப்படின்னாவே ஹேவ், கண்டிப்பாக ஹேவ் அப்படி தான் வரும். கண்டினியூஸ் ஃபார்ம்னா வெர்போட ஐன் சேர்ந்து வரும், ஒரு பிஹேவ் வரும். எந்த கண்டினியூஸ் எடுத்தாலும் கண்டினியூஸ் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிஹேவ் வரும், அப்புறம் வெர்போட ஐன் சேர்ந்து வரும். அதுக்கு பேர் என்ன, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போது ஃபியூச்சருக்குரிய ஒரு வெர்பு, பெர்ஃபெக்டுரிய வெர்பு, கண்டினியூஸுக்கு 4 வெர்பு, 2 வெர்பு. ஓகேவா, அப்போ பாருங்க, ஷெல் ஹாவ் பீன் ப்ராக்டிசிங், ஐ ஷெல் ஹாவ் பீன் ப்ராக்டிசிங். என்ன ப்ராக்டிசிங்னு என்னது, பயிற்சி செய்து கொண்டிருத்தல் அர்த்தம், பயிற்சி செய்தல். ஓகேவா, அப்போ என்ன வருங்க, ஐ ஆம் ப்ராக்டிசிங் அப்படின்னா நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஐ வில் பி ப்ராக்டிசிங், நான் பயிற்சி செய்து கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, ஐ ஷெல் ஹாவ் பீன் ப்ராக்டிசிங் அப்படின்னா நான் பயிற்சி செய்து இருந்து கொண்டிருப்பேன். எப்போ, எதிர்காலத்தில் நான் பயிற்சி செய்து இருந்து கொண்டு இருப்பேன். செய்து என்றது என்னது, செய்து கொண்டு, செய்து அப்படின்றத பார்ட்டிசிபிள் எச்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா, அப்போ ஐ ஷல் ஹவ் பீன் ப்ராக்டிசிங் அப்படின்னா நான் பயிற்சி செய்து இருந்து கொண்டு இருப்பேன். ஓகேவா, இது நெகட்டிவ்ல இப்போ நாட் சேர்ந்துருக்கு இல்லையா, ஐ ஷல் நாட் ஹாவ் பீன் ப்ராக்டிசிங். இன்டர்கேட்டிவ்ல 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்கேட்டிவ், ஒன் வெப் டைப், இன்னொன்று டபுள்ஹெச் டைப்.
அதில் வெப் டைப்பில் ஷில் ஹாவ் பீன் ப்ராக்டிசிங், வேர் ஷில் ஹாவ் பீன் ப்ராக்டிசிங். ஓகே, அதே செகண்ட் பர்சனுக்கு யூ வரும். யூ வில் ஹாவ் பீன் ப்ராக்டிசிங் செகண்ட் பர்சனில். ஓகே, தேர்ட் பர்சனில் சிங்குலர் பாருங்க, அஃபர்மேட்டிவ்ல he sheet will have been practicing. தேர்ட் பர்சன் அஃபர்மேட்டிவ் ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா they will have been practicing. அப்போ இதனுடைய ஃபியூச்சருக்குரிய ஒரு வெர்பு, ஹாவ் பெர்ஃபெக்டுடைய வெர்பு, கண்டினியூஸுக்கு 2 வெர்பு, இது 4 வெர்பு இருந்தால் அது வந்து என்னது, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா, 4 வெர்பு இருக்கணும். ஓகேவா, கண்டினியூஸுக்கு ஐந்து சேர்ந்து வரும், அது ஒன்றும் கவலையே, அது சந்தேகமாக இல்லை. அப்போ ஸ்ட்ரக்சரை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி, செகண்ட் பர்சன் எப்படி, தேர்ட் பர்சன் எப்படி படித்து பாருங்கள், நல்லா உங்களுக்கு புரியும். அடுத்தது அதனுடைய யூசஸ் பார்ப்போமா. யூசஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யூசஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். இந்த யூசஸ் அப்படின்றது நம்மளுடைய 10th பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க ரூல் பிரகாரம் ஒரே ரூல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. என்ன பாருங்க, தட் வில் ஹாவ் பீன் கோயிங் ஆன், அது அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். அட் ஆர், அப்போட்டுன்னு எப்போ, அப்போ இல்லைன்னா பிஃபோர், முன்னாடி, சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த ஃபியூச்சர். ஆக முன்னாடியே நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஒரு செயல் ஆரம்பித்து அந்த ஃபியூச்சரில் நடந்து கொண்டே இருந்தால், ஓகேவா, அந்த இப்போ ப்ரெசன்ட் நடந்து கொண்டே இருக்கு, ஃபியூச்சர் நடந்து கொண்டே இருந்தால், இதுதான் அதனுடைய முக்கியமான ரூல். எக்ஸாம்பிள் பாருங்க, பை நெக்ஸ்ட் ஜூன், எப்போ, பை நெக்ஸ்ட் ஜூன், அடுத்த ஜூனில் ஐ ஷல் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் மை ஸ்டடீஸ், என்னுடைய ஸ்டடீஸ் நான் என்ன செய்வேன், நான் முடிச்சிடுவேன், முடித்து கொண்டு இருந்திருப்பேன். ஓகேவா. செகண்ட் பாருங்க, she will have been working at the company for 10 years by the time I retire. பை எப்போ ரிட்டையர் ஆக போகிறேன் தெரியல. அப்படி ரிட்டையர் ஆகும்போது அதே கம்பெனியில் பாருங்க, she will have been working at the company for 10 years by the time I retire. நல்லா கவனிங்க பாருங்க, நான் ரிட்டையர் ஆகும் பொழுது அவள் அந்த கம்பெனியில் 10 வருஷமா இன்னும் தொடர்ந்து, நான் எப்போ ரிட்டையர் ஆகும் எனக்கு தெரியாது, பின்னாடி ஆகலாம். அப்படி நான் ரிட்டையர் ஆகும்போது, பின்னாடி ரிட்டையர் ஆகும்போது அந்த அவள் 10 வருஷமாக தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருப்பாள். ஓகேவா. தேர்டு பாருங்க, he will have been waiting for an hour when she finally arrives. கடைசியில் வந்து அவன் சேரும் பொழுது, when she finally arrives, எப்போ சேர்ந்தாலும் தெரியல, அப்படி சேரும் பொழுது நான் 1 hour அங்கே வெயிட் எனது காத்து கொண்டு இருப்பேன். ஓகேவா. இதை முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வந்து எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும், அதான் சொல்றது. இப்போ தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பது, கண்டினியூஸாகவே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பது எப்போ, ஃபியூச்சரில். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் கண்டினியூஸ் நான் பார்த்தோம் ஏற்கனவே இல்லையா. ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கிறதும் ஃபியூச்சர்லேயே, முடிகிறதும் ஃபியூச்சர்லேயே. ஒரு செயல் வந்து ஆரம்பிக்கிறது ஃபியூச்சர், முடிகிறதும் ஃபியூச்சர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஏப்ரலில் ஓகேவா எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, ஒரு டைம் டேபிள், ஏப்ரல் 10ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது, 5 முடியுது அப்படின்னா அந்த 10லேருந்து 5 வரைக்கும் அந்த செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா ஆரம்பமும் ஃபியூச்சரே, முடிவும் ஃபியூச்சரே. ஆனால் பெர்ஃபெக்ட் அப்படி இல்லை. பெர்ஃபெக்டாக என்ன அர்த்தம், சடன் கம்ப்ளீட்டிங், உடனே கம்ப்ளீட் ஆகக்கூடிய சூழ்நிலை அதனுடைய விளைவு இருக்கும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூ பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கலாம், நேற்றும் ஆரம்பிச்சிருக்கலாம், என்றைக்கும் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அது இன்னும் முடியல. எப்போ முடியும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஃபியூச்சரில் 2 நாள் கழிஞ்சோ, 3 நாள் கழிஞ்சோ, 1 மாதம் கழிஞ்சோ முடிஞ்சிட்ருக்கோம். இப்போல்லாம் வந்து அரசாங்கத்தில் பிரிட்ஜ் கட்டுறாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 5 மாதத்துக்கு முன்னே ஆரம்பிக்கிறாங்க. அதை கட்டிகிட்டே இருக்காங்க, இன்றைக்கும் கட்டிகிட்டே இருக்காங்க. they will have been constructing the bridge for 1 year, for 2 years. அடுத்த ஆட்சி வந்தாலும் கட்டே இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இது நல்ல ஒரு அது அருமையான உதாரணம். பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு ரயில்வே பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா அது வருஷ கணக்கில் இழுத்து போகும். ஆரம்பிச்சது எப்பயோ ஆரம்பித்தாங்க, சொல்ல முடியாது இல்லையா. எப்போ முடியும் அதுவும் தெரியாது நமக்கு. அது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் ஆகுன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் யூசேஜ் ஆஃப் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் என்ன கேட்குறோம் அப்படின்னா, அதில் an adverbial denotes simple future tense. நோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ஃபியூச்சருக்கு என்ன இருக்கோ அதே நம்ம பர்ஃபெக்டாக மாற்றிக்கிறோம்.
ஓகேவா? என்னன்னு பாருங்க, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னன்னு பாருங்க. அதில் இன் நவம்பரில் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் மை கம்பெனி ஃபார் 3 years. இந்த ஃபார் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஃபார் அப்படின்னா 3 வருடமாக. எப்போ? இன் நவம்பரில் 3 நவம்பர் வந்துன்னு வச்சிங்களேன். 3 இப்போ நான் வந்து அந்த ஒர்க் பண்ணுறது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். இன் நவம்பர் வந்தால் 3 வருஷம் ஆக போகுது. அப்போ அது வரைக்கும் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். செகண்ட் பாருங்க, அட் 5 o'clock ஐ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 30 minutes. ஃபாரும் இருக்குல்ல பார். அடுத்தது நெக்ஸ்ட் சண்டே தே வில் ஹாவ் பீன் பிளேயிங் ஃபுட்பால் இன் த ஃபீல்ட் ஃபார் 3 hours. ஃபோர்த்து பாருங்க, ஜூலி வில் ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் சின்ஸ் டுமாரோ மார்னிங். பாருங்க, சின்ஸ் டுமாரோ மார்னிங். சின்ஸ்ன்றது நீங்கள் பாருங்க, சின்ஸ்ன்றது எப்போ தான் ஆரம்பிக்கிறது எப்போ? டுமாரோ மார்னிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டுமாரோ மார்னிங்கிலிருந்து வில் ஹாவ் பீன் டீச்சிங் நடத்தி கொண்டே இருப்பாங்க. எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. இதில் முடிகிறது குறிக்கல பாருங்க. சின்ஸ் அப்படின்றது இதில் எப்போ முடியும்னு குறிக்கல, ஆரம்பிக்க மட்டும். சின்ஸ் என்ன அர்த்தம்? அந்த நேரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, எப்போ முடியும்னு தெரியாது, ஆனால் நடத்திட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஆக இதில் வந்து பாருங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபியூச்சருக்கு வில் வந்திருக்கும், பர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ் வந்திருக்கும், கண்டினியூஸுக்கு வந்து பி வர்பும் ஐஎன்ஜி வந்திருக்கும். பி வர்புன்றது பீன், ஐஎன்ஜின்றது ஒர்க்கிங், வெயிட்டிங், பிளேயிங், டீச்சிங். ஓகே, இதில் நம்ம யூசேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சென்டென்ஸ். ஹியர் 5 சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்யணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கீவேர்ட் பார்க்கணும். என்ன கீவேர்டு? என்னது? ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸ் அப்படின்னா நம்ம எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சம் ஃப்ரேசஸ் இருக்கும் பாருங்க. டுமாரோ ஐ டேஸ் வெயிட் ஹியர் ஃபார் 3 hours. டுமாரோன்ற வந்திருக்கு, ஃபாரும் வந்திருக்கு இல்லையா? நாளைக்கு நான் 3 மணி நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? காத்து இருந்து கொண்டிருப்பேன். ஓகே, அடுத்து பாருங்க, பை 2021 ஷி லீவ் லண்டன் ஃபார் 16 years. 2021 வந்ததுன்னா அவங்க 16 years முடிய போகும் அர்த்தம். அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? என்ன பாஸ்ட்டில் ஆரம்பிச்சது வர 21 முடிய போகுது. மூணாவது பாருங்க, சின்ஸ் ஹி ஃபினிஷஸ் திஸ் கோர்ஸ். அவர் அந்த கோர்ஸை எப்போ முடிச்சவரோ அந்த முடிச்சதுலேருந்து ஹி லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் 20 years. 20 years படிக்கிறதா இருக்காங்க, லேர்ன் இங்கிலீஷ். ஓகேவா? அந்த கோர்ஸ் முடிச்சது வந்து சின்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் இயர் மை சிஸ்டர் ஒர்க் ஃபார் 4 years. நெக்ஸ்ட் இயர் வந்திருக்கு, ஃபார் வந்திருக்கு. சின்ஸ் ஐ வில் கெட் சக்சீட் டேஸ் ஐ கன்ஸ்ட்ரக்ட் எ பில்டிங் ஃபார் 1 year. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எல்லாமே வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால வெர்போட ஏன் சேர்த்துறீங்க, ஹவ் பீன் போடுறீங்க, வில் ஹவ் பீன் போடுறீங்க, ஷல் ஹவ் பீன் போடுறீங்க. ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம எக்ஸசைஸ் போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் எக்ஸசைஸ் ஃபார் யூ. ஹியர் 6 sentences. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்றீங்க? கீவேர்டு கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் அதுக்குரிய ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி போகணும்னு தெரியுங்களோ அது மாதிரி போடுறீங்க. இது யாருமே வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான், ஒன்றும் புதுசால எதுவும் வந்து வேறு டென்ஸ் வரல. வெர்போட ஏன் சேர்த்துறீங்க, ஹவ் பீன் போடுறீங்க. ஓகே, வில் ஹவ் பீன் ஆர் ஷல் ஹவ் பீன். நீங்கள் ஆன்சரை என்ன செய்றீங்க? கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சி எழுதுறீங்க. அதை அந்த இமேஜ் எனக்கு குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இது வரையிலும் நமக்கு தேவையான ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற 4 ஃபார்மா? சிம்பிள் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம், பர்ஃபெக்ட் ஃபார்ம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 4 ஃபார்ம் முடிஞ்சது. பாஸ்ட் டென்ஸ் 4 ஃபார்ம் முடிச்சிட்டோம். ஃபியூச்சரில் 4 ஃபார்ம் முடிச்சிட்டோம். மொத்தம் 12 ஃபார்ம் முடிச்சிட்டோம். 12 வகையான ஃபார்ம்ஸ் நாம் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ 12 வகையான அந்த ஃபார்ம்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஒவ்வொன்றும் நல்லா தரவு பண்ணிக்கும். அந்த 12 பற்றி நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த 12 ஃபார்ம் எப்படி எக்ஸாம்பிள் நம்ம எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 13 அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டென்ஸ் எப்படி நம்ம ஃபார்மோ கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நம்ம வந்து ஃபில் த பிளாங்க்ஸ் மூலமாக நம்ம பண்ணணும். இதுவே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பயன்படும். இப்போ இதுக்கு முன்னே நம்ம ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் பார்த்தோம். என்ன பேசிவ் டு ஆக்டிவ் பார்க்கவே இல்லை. பேசிவ் டு ஆக்டிவ் அது தனியாக இருக்குது. ஓகேவா? அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டென்ஸ் நல்லா நீ தரவு புரிஞ்சிங்க. டென்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். டென்ஸ் நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் ஈஸியாக இருக்கும். அதே போல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். எந்த சமயத்தில் எப்படி பேசணுன்றத ரொம்ப ஈஸியாக இருக்கும். டென்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பேஸ், வெரி பேஸ். ஓகேவா? நீங்கள் 3rd 4th டென்ஸ் உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த 12 டென்ஸ் அப்படின்றது 12 ஃபார்ம் ஆஃப் டென்ஸ் அப்படின்றது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 12 ஒன்றா சேர்ந்து எப்படி வீடியோவில் போடலாம், அந்த 12 ஃபார்மையும் ஒரே சமயத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் அதனுடைய கீவேர்டு
அப்புறம் ஃப்ரேசஸ்ஸு, அட்வர்பியல் டைம் எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.